வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் ஆங்கில மாத ராசி பலன் மார்ச் மாதத்துக்கு பார்த்துட்ருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. 12 ராசிகளோட வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிற ராசி கும்பராசி. ஸோ ஜென்ம சனி இருந்துட்டு போட்ட ஒரு பக்கம் பிளானட்டரி பொசிஷன்ஸ் வருட கிரகங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். டீட்டெயிலாக ஆங்கில புத்தாண்டு ராசி பலனில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்குது? மார்ச் மாதத்தில் 4 கிரகங்கள் டிரான்சிட் ஆகிருக்கு. எதெல்லாம்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்ரன். இந்த 4மே மாதக்கோள்கள்னு சொல்லுவோம். அதாவது எவ்ரி மந்த் டிரான்சிட் ஆகக்கூடிய கிரகங்கள். செவ்வாய் மட்டும் 1.5 மந்த்ஸ்க்கு மேலே ஆகும்னு வைங்க. ஸோ இந்த 4 கிரகமுமே இந்த மாதம் டிரான்சிட் ஆகிருக்கு. அப்போ ஏற்கனவே இயர்லி ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். 4 மேஜரான கிரகங்களோட டிரான்சிட்டை வச்சு இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ இந்த 4 மந்த்லி பிளானட்ஸும் டிரான்சிட் ஆகிருக்கே. அப்போ இதெல்லாம் கியூமுலேட்டிவாக என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்க போகுது, கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி ஜென்ம சனின்னு ரொம்ப பயமுறுத்துகிறாங்க. இந்த மாதம் அப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டுமே வாழ்க்கைக்கு அவசியம். அதுதான் ப்ரெடிக்ஷனும் கூட. எதுவுமே ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்காது, எதுவுமே ரொம்ப நெகட்டிவாகவும் இருக்காது. ஒவ்வொரு செக்டாருக்காக நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கும்பராசிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மந்த் இந்த மந்த்து. என்ன ரீசன்னா, 5ஆம் அதிபதி புதன் ராகுவோட சேர்றாரு. அதே மாதிரி சுக்ரனோட டிரான்சிட் அந்த சனிக்கு கிடைக்குது. எப்போனா மார்ச் 7ஆம் தேதிக்கு மேலே சுக்ரன் சனியோட சேர்றாரு. என்னதான் செவ்வாய் சேர்க்கை, சூரியன் சேர்க்கைலாம் இருந்து போனாலும் சுக்ரன் அந்த சனியோட சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக பசியில் இருந்தவனுக்கு ஒரு ராஜபோக விருந்து கிடைச்ச மாதிரி. அந்த சுக்ரன்கிறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான பிளானட்டு. உங்கள் ராசிக்குமே இந்த சுக்ரன் அப்படிங்கிறவர் ராஜயோகாதிபதி. அவர் தன்னுடைய ஒளியை சனிக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் பேசுனீங்க, இப்போ பாருங்கள் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மார்ச் மாதம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லாயிருக்கு. எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது கும்பத்துக்கு இந்த ரீடிங் சொல்கிறது. உங்களுக்குமே மனசுக்குள்ளே ஒரு நல்ல உத்வேகம், ஒரு புத்துணர்ச்சி அப்படின்லாம் இந்த சுக்ரன் கும்பத்தில் போய் அந்த சனியோட சேர்ந்ததுக்கப்புறம் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக இருட்டில் இருக்கிறவனுக்கு தான் வெளிச்சத்தோட அருமை தெரியுங்கிற மாதிரி இந்த ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது இல்லையா, அது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க ஒவ்வொரு நாளுமே. அதே மீறி சில பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு காரணம் தசாபுத்தியாக தான் இருக்கும். கோச்சாரம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இந்த மாதம். சரி, ஓகே, நாங்கள் தொழிலில் இருக்கோம், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மந்த் அப்படின்னா, காய்கறி வியாபாரம், பழ வியாபாரம், பூ வியாபாரம், பால் பொருட்கள், அன்றாடம் அழுகி போகக்கூடிய பொருட்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கும்பராசிக்காரங்க, விவசாயம் பண்ணக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு சூப்பர் ஃபேவரபிள் எக்ஸலண்ட் மந்த். என்ன ரீசன் அப்படின்னா, 6ஆம் அதிபதி ஆல்ரெடி சந்திரன் தான். அப்போ அந்த சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதத்தில் முக்கால்வாசி நாள் ரொம்ப ஃபேவரபிளான டிரான்சிட்டில் தான் இருக்கிறாரு. சந்திரன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா, பொதுவாகவே சந்திரன் தான் இந்த அன்றாடம் அழுகி போகக்கூடிய பொருட்கள், அக்ரிகல்ச்சர், விவசாயம் இதுக்கெல்லாம் ரொம்ப காரகமான கிரகம். அப்போது அந்த சந்திரன் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும்போது அவர் சம்மந்தப்பட்ட காரகத்தில் நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஈவன் வாட்டர் கேன் அந்த மாதிரியான பிஸ்னஸ், வாட்டர் ப்யூரிஃபையர் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நாங்கள் இதெல்லாம் பண்ணல, நாங்கள் வேறு செக்டாரில் உள்ள பிஸ்னஸ்லலாம் இருக்கோம். அது வேறுபடும். மேபி உங்கள் லக்னத்தில் எந்த கிரகம் அதிகமாக சுபமாக இருக்கோ அந்த கிரகத்தோட தொழில் தான் அமையும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் வேறு தொழிலில் இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னா, அப்போவும் இந்த சந்திரனோட பாசிட்டிவ் டிரான்சிட் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்க போகுது. வேகமான முன்னேற்றம், தொழிலில் வேகமான முன்னேற்றம் அப்படிங்கிறத சந்திரன் கொடுப்பாரு. என்ன ரீசன்னா, சந்திரன் ஒரு ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். சந்திரன் ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் 2.25 நாள் தான் ஆகும். அந்தளவுக்கு ஒரு ஃபேவரபுளாக போகக்கூடிய கிரகம் மாதத்தில் ஒரு முக்கால்வாசி நாள் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும்போது தொழிலில் வேகமான முன்னேற்றம், நல்ல தனலாபம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா புதன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால இவ்வளோ நாள் எனக்கு இவ்வளோ பணம் ஒரு மாதம் வந்தது, பட் இந்த மாதத்துலேருந்து எனக்கு பணம் கூடுது, நான் கொஞ்சம் அதிகமாக பணம் என் கையில் வாங்குகிறேன், ஒரு 2000 3000 என் கையில் அதிகமாக வந்தால் கூட அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அது அந்த பணத்தோட அருமையும் மதிப்பும் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த 2-3000 பெரிய ஒரு விஷயம் தான் இல்லையா? ஈவன் எல்லாருக்குமே அதுதான். ஒரு 500 ரூபாய் அதிகமாக கிடைச்சாலும் நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுனாலுமே அது ஒரு சின்ன ஒரு பண விருத்தி அப்படின்னாலுமே அதை நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஜென்ம சனியில் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. தொழில் ரொம்ப நல்லா இருக்க போகுது. சரிங்க, நாங்கள் வேலையில் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்குது? 10th ஹவுஸ் நல்லாயிருக்கு. 10th ஹவுஸ் லார்ட் சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. அப்போ புதுசாக வேலை நிறைய பேருக்கு கிடைக்க போகுது.
டொமைனே மாற்ற போகிறீங்க. ஸோ ஈவன் இவ்வளோ நாள் நான் இந்த டொமைனில் வேலை பார்த்தேன், இப்போ என்டையராக என்னோடய டொமைனையே மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் ஒர்க்கிங் கம்யூனிட்டியில் உள்ளவங்க பிஸ்னஸ்க்கு மாறுறதோ, செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாறுறதோ, ஃப்ரீலான்சிங்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்களே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கூடமே அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, தொழில் வேலையெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டீங்க. எங்களுக்கு திருமணம் பண்ணோம் எப்படி இருக்குது? அங்கே தான் ஒரு செக் இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி சூரியன் வந்து சனியோடு மாட்டிகிட்ருக்கிறாரு இல்லையா? ஸோ இந்த மாதம் வந்து திருமணத்துக்கு அந்தளவுக்கு ஃபேவரபுளான மாதம் கிடையாது. அதுவும் ஃபஸ்ட்டு 2 வாரத்தில் எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம். ஈவன் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ கிடச்சா கூட அதை கண்ணால் பார்க்காதீங்க, அதை வச்சுருங்க. ஒரு 2 வாரம் கழித்து எடுத்து பார்த்துக்கலாம். வெறும் 2 வாரம் தானே, 2 வாரம் கழித்து எடுத்து பார்த்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட என்ன முயற்சி பேச்சுவார்த்தையாக இருந்தாலுமே அந்த 2 வீக்ஸ் எதையுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். செவ்வாய் சனியோடு வந்துட்டு போகிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, காம்பன்சேட் பண்ணிடுவார். செவ்வாய்க்கும் 7ஆம் இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. உடனே எல்லாத்துக்கும் நம்ம செவ்வாய் மேலெல்லாம் பழி போட முடியாது. அவர் இருக்கிறது சில விஷயங்களில் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அது என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். பட் திருமணத்துக்கும் அந்த செவ்வாய்க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் 2 வாரத்துக்கு மேலே நீங்கள் வந்து திருமண முயற்சிகளை தாராளமாக எடுக்கலாம். சரி, நாங்கள் குழந்தை பிறப்புக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்? புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது? ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நேச்சுரல் கன்சீவிங்க்கான சான்சஸ் கம்மி. மேபி உங்கள் தசாபுத்தி நல்லா இருக்கும்போது, 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, லக்னாதிபதி தசையோ 5, 9 தசையோ இல்லை புத்தியோ நடக்கும்போது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தசாபுத்தி நல்லா இருக்கும்போது நேச்சுரல் கன்சீவிங்க்கும் பாசிபிலிட்டி இருக்கும். பட் கோச்சாரத்தை பொறுத்தது வரைக்கும் நேச்சுரல் கன்சீவிங்க்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் ட்ரீட்மெண்ட் மூலமாக ஃபார் சிங் ஐவிஎஃப், ஐயுஐ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக குழந்தை பிறக்கிறதுக்கு, கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அதுவே சக்ஸஸ் ஆகாமல் நிறைய கப்பல் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. நிறைய மிஸ்கேரியேஜ் ஆகுது. நாங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெற்றுக்க ட்ரை பண்ணாலுமே மிஸ்கேரியேஜ் ஆகிடுதுன்னு நிறைய வருத்தப்படுற கப்பல்ஸ் இருக்கிறாங்க. பட் இந்த மந்த் கண்டிப்பாக அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ சைல்டு பர்த்துக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நாங்கள் வாங்கலாமா? சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு. சுக்கிரன் அந்த சனியோடையே போய் சேர போகிறாரு. கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக விற்க முடியாத ப்ராப்பர்ட்டியை விற்று நல்ல லாபம் அடையக்கூடிய ஒரு யோகமும் இந்த மாதம் நிரம்பி இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பட் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பேங்கிங்கில் எங்கேயாவது போகிறீங்க, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கேம்ஸ் எதுலேயும் மாட்டிக்காதீங்க தேவையில்லாமல். இது இன்னொரு ராசிக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்களுமே கும்பமுமே அதே தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு இன்டர்நெட் ஃப்ராட் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் ஆட்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. சரி, ஓகேங்க. நாங்கள் ஃபாரினில் இருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்? 12th ஹவுஸ் நல்லாயிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 12th ஹவுஸ் நல்லாயிருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்க வந்து ஃபாரினில் இருக்க போகிறவங்க வந்து ரொம்ப நல்லா தான் இருக்க போகிறீங்க. இப்போ தனுசில் எந்த பிளானட்டும் இல்லை. அந்த பிளானட்டான குருவும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 5க்கு போகிறாரு இல்லையா? ஸோ பொதுவாகவே இந்த மேக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போது. இப்போவுமே அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் நடக்கணும்ல. இப்போ மே மாதம் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் நடக்க போகுதுன்னா அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் நடக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, அங்கே அப்ராடில் உள்ள யூனிவர்சிட்டிஸில் வந்து சீட் கிடைக்கிறது, பிஜி அல்லது பிஹெச்டி அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், எனக்கு அப்ராடில் பண்ணணும்னு ஆசைன்னு இருக்கிறீங்கன்னா அந்த கனவு நிறைவேறுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கான அடித்தளம் அமையக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். சரி, ஓகே. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு எப்படி இருப்போம்? பரவாயில்ல, இவ்வளோ நாள் இருந்ததை விட பெட்டர். ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு அதை நீங்கள் தான் விலை கொடுத்து வாங்கின மாதிரி நம்மளும் சொல்லிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு தான் பாவகிரகங்கள் உள்ள உட்காந்து ஆட்டி படைச்சது. பட் சுக்கிரன் வந்து சனியை கொஞ்சம் ஒரு மாதிரி காம்பன்சேட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைஞ்சி கொஞ்சம் கவனமாக கான்ஷியஸாக படிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே மாதிரி படிக்கிற விஷயங்கள் மனசில் ஏறும், மனசு கொஞ்சம் தெளிவாகுது. மனசை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்துருந்தாலும் கூட சுக்கிரன் இருக்கிறதுனால மனசு தெளிவாகுது. மைண்டு கிளாரிட்டி இருந்தாலே நம்ம படிக்கிற விஷயங்களை நம்மளால் என்ன சொல்கிறது கிராஸ்ப் பண்ணிக்க முடியும், நம்ம மைண்டில் ஏறும். அப்போ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அதே மாதிரி நல்ல சிந்தனையும் வரும். ஓகே, ஓரளவுக்கு படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு ப்ரொடக்டிவான ஒரு நல்ல சிந்தனையும் கொடுக்கக்கூடிய மாதம் தான் நல்ல மாதம். சரி, கும்பத்துக்கு வந்து ஹெல்த் எப்படி இருக்குது? ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக சந்திரன் வந்து பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடிய நாட்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ரொம்ப கோல்டாக சாப்பிட்றது, உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்ச ஒரு ஃபுட்டெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு சரி கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் போயிடும்னு தெரியும். ஆனால் டக்குன்னு ஒரு ஆசையில் ஒரு கிரேவிங்கில் அதை எடுத்து சாப்பிட்றோம். அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து அமையும் கண்டிப்பாக இந்த மாதம். ஏன்னா 2ல் இருக்கிறது வந்து ராகு. அப்போ டக்குன்னு ஆசையை தூண்டிடுவார், ரொம்ப யோசிக்க விட மாட்டார். அப்போ உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா அந்த ஃபுட்டை எடுத்துக்காதீங்க. மித்தபடி பெரிய ப்ராப்ளம், மேஜரான ஹெல்த் த்ரெட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுட்டு
ரொம்ப வேகமாக சாப்பிடாதீங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல பொறுமையாக மென்று சாப்பிடுங்க. மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் எதுவுமே இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபுல் பாடி செக்கப் கூட எடுத்துக்கிறது நல்லது தான். ஏன்னா 2ஆம் இடத்துல புதன் ராகு 2 பேருமே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ நேத்திரஸ்தானம் அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த சூரியன் சனியோட பார்வையும் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல விழுறதுனால இப்போ சீனியர் சிட்டிசனாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் ஒய்ஃப்க்கோ உங்கள் ஹஸ்பண்டுக்கோ கூட ஒரு ப்ராப்பராக ஃபுல் பாடி கம்ப்ளீட் பாடி செக்கப் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ கும்பத்துக்கு எனக்கே கொஞ்சம் இப்போ தான் மனசு ஆறுதலாக இருக்குது. இன்னும் ஒரு ராசியை ஃபுல்லாக நெகட்டிவாகவே சொல்லிட்டுருக்கோமேனு எனக்கே கொஞ்சம் 2 மாதமாக கில்ட்டாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இந்த மந்த் நல்லா இருக்க போகிறீங்க, நல்லா இருக்கும். இனிமேலும் நல்லா இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே குரு வந்து டிரான்சிட் ஆகட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. சரி, இவ்வளோ நேரம் வந்து நம்ம பார்த்தது வந்து ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான், பொது பலன் தான். இது வந்து உங்களோட ஜாதகத்துக்கு வந்து அப்படியே மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஜாதக பலன்கிறது வேறு. உங்கள் ஜாதகத்தோட துல்லியமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை பண்ண உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறது உறுதி. இதில் பெனிஃபிட்டான கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப நிறையா, நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் இதில் பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.